Hi friends, welcome to Gayathri Barni channel. இதுவரைக்கும் நம்ம காயத்ரி பர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி நம்ம நான்வெஜ்லேயே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி மட்டன் ஹலீம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பருப்பு பாசிப்பருப்பு 1/4 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, எல்லா பருப்பும் கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பருப்பு மட்டும் ஒரு பாண்டிலில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ரெண்டையுமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 1 டம்ளர் கோதுமை ரவை நான் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலையே நம்ம இந்த ரவையும் சேர்த்திக்கலாம். இந்த பருப்பையும் நம்ம இதிலையே சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம். மிளகு 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு 3 விசில் விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 விசில் ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விசில் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நல்லா கொலன்னு இருக்கணும், அதனால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம மட்டனுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம மட்டனுக்கு ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி 2 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், லவங்கம் 4, பட்டை, பிரியாணி பூ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு கை நிறைய நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொத்துக்கறி எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் மட்டன்னு சொல்லி கேட்டு எடுத்துக்கலாம். எலும்பில்லாத மட்டனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள், நீங்கள் கரம் மசாலா சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நம்ம இந்த மட்டனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 சுற்று மட்டும் விட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அரைக்க தேவையில்லை, சும்மா ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். இப்போ ஒரு பாண்டிலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த மட்டனையும் நம்ம இதில் சேர்த்திக்கிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய், கை நிறைய புதினா தலை, கை நிறைய கொத்தமல்லி தலையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அது மட்டன் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். எல்லாமே கலந்து விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொலன்னு வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ரெசிபிக்கு. இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கொத்துக்கறி எடுத்திருந்தேன். நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரவையை நீங்கள் 1 டம்ளருக்கு 1/2 டம்ளராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு காரம்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நம்ம எப்போவுமே மட்டன் குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே வச்சதுக்கப்புறம் அதிலேருந்து பாதி மட்டன் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதிலேருந்து ஒரு 5-6 கரண்டி குழம்பையும் நம்ம எடுத்து இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மீதி இருக்க மட்டன் குழம்பும் நீங்கள் லஞ்சுக்கு டிஃபனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி வச்சு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸ்ட்ரா சுவை சேர்க்கறதுக்கும் அழகு சேர்க்கறதுக்கும் நம்ம ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் ஆனியன் நான் வந்து நீளமாக சீவி வச்சுருந்தேன். இந்த ஆனியன் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அப்புறம் நம்ம இதில் முந்திரியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம புதுசான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ரெசிபி செய்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செய்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.